வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம கொழிஞ்சிக்காய் குழம்பு, நார்த்தங்காய் குழம்புலாம் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு ஆரஞ்சு பழம், அதில் தோல் மட்டும் எடுத்து நம்ம குழம்பு பண்ணுறோம். ஆரஞ்சு தோலில் குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஆரஞ்சு தோலை ஒரு அலம்பிட்டு நல்லா ஒரு 2 பழத்தில் இருக்கிற தோலை கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, வெந்தயம், பெருங்காயம், ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது எண்ணெயில் இந்த தோல் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். நான் இன்றைக்கி பாருங்கள், வத்த குழம்பு பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் வத்த குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து அந்த பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணுங்கள். இது வத்த குழம்பு பொடியில் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. அதனால வத்த குழம்பு பொடி யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு லெமன் சைஸில் புளி, நம்ம நாகரத்ன அம்மா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதை புளியும் உப்பு சேர்த்து கரைச்சிக்க சொல்லி நான் புளியும் உப்பு சேர்த்து கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வத்த குழம்பு பொடி சேர்க்கலாம். இப்போ வதங்கிடுத்து. இப்போ வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணியெல்லாம் விட்டுட்டோம். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுடுத்து. நான் பாருங்கள் வெல்லம் சேர்க்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புளியோட ஏற்படுக்கிறதுக்கு தான் வெல்லம். ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த ஆரஞ்சு தோல் குழம்புல நீங்கள் வெல்லம் சேர்த்தாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இந்த ஆரஞ்சோட அந்த கசப்பு இருக்குமா, அது அப்புறம் புளிப்பு, உப்பு, இந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அப்படியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த குழம்பு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், நல்லா கொதிச்சுடுது. இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ மேலாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுடைய ஆரஞ்சு தோல் புளி குழம்பு ரெடி ஆகிடுது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி எந்த குழம்பா இருந்தாலுமே இந்த மாதிரி வெத்த குழம்பெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, புளி குழம்பு அதெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ரொம்ப கொதிச்சு வரணும்னு அவசியம் கிடையாது. இது நம்மளுடைய ஆரஞ்சு தோல் குழம்பு ரெடி. இதை நீங்கள் நல்லா சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ சீசன் தான், ஆரஞ்சு சீசன் தான். அதனால் இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் இந்த தோலில் நீங்கள் குழம்பு பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.